மகளே, என் பேர் கபில். 2024 எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஒரு மாத காலமாக நம்ம தமிழ்நாட்டில், அப்புறம் வந்து அண்டை மாநிலம் கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி இந்தியா லெவலில் நாடாளுமன்ற பொது தேர்தல், அதாவது பிரதமர் ஆக்கிற தேர்தல் வந்து 1 மந்த்தாக வந்து நடைபெற்று இருந்தாங்க. ஒரு 5 கட்டமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஜூன் 1ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மோடி தான் வந்து பிரதமர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிட்டாங்க. அது எப்படிப்பா, இன்னும் வந்து ரிசல்ட்டே வரல, அதுக்கு முன்னாடியே வந்து நீ சொல்ற மீண்டும் வந்து மோடி வந்து பிரதமர் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நானா சொன்னாங்க கருத்து கணிப்பு. ஒரு சில நிறுவனம் இருக்குங்க, ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கருத்து கணிப்பு எடுப்பாங்க. சரி, கருத்து கணிப்பு சரிங்களா, அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கருத்து கணிப்பு என்னன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் போல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, எலெக்ஷன் முடிஞ்சு வந்து இப்போ அங்கே போய் வாக்களிக்கிறீங்க வச்சோங்க. நீங்கள் வந்து ஒரு இதில் போய் வாக்களிக்கிறீங்க, அங்கே வாக்களிச்சுட்டு இருக்கக்குள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து வந்து என்ன நடத்துவாங்கன்னா கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க. அந்த கருத்து கணிப்பு மூலயமா மெஜாரிட்டியாக வந்து பிஜேபி திரும்ப 3வது முறையாக வந்து ஆட்சி நடப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனமுமே வந்து பிஜேபி தாங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்க்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 150, ஒரு 200 இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் பிஜேபிக்கு 300, 350 மொத்தம், அதாவது மெஜாரிட்டி வந்து அவங்க தான் வருவாங்க. அடுத்து நம்ம நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆகிறோம்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய பிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து நம்ம இன்னும் 2 days வெயிட் பண்ணோம். ஜூன் 4th அன்னைக்கு நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும், மதியானமே நமக்கு தெரிஞ்சிடும். அதுவரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். இந்த கருத்து கணிப்புனா என்ன? ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்க போறீங்கன்னு வச்சோங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரீங்க, ஒரு பெரிய பெரிய தேட்டர் வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் இருக்க ரோகிணி தேட்டரில் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். வெளியே வரோன்னா ரிவ்யூ கேட்கறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, வந்து ப்ரெஸ் இருப்பாங்களே. அதே மாதிரி தான் உங்ககிட்ட ரிவ்யூ கேட்பாங்க. ரிவ்யூ கேட்டுட்டு அவங்க வந்து அவங்க சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி, ஒரு இந்தியன் டைம்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய பிக் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் கீழே நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட், அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டே கிடையாது, எலெக்ஷன் வந்து முடிஞ்சு, அதாவது வாக்குச்சாவடியில் வந்து ஒருத்தவங்க போய் வாக்களிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் வந்து அடுத்த பிரதமர் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாக்களிக்க வச்சவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க. அது மூலயமா வந்து கருத்து கணிப்பு எடுப்பாங்க, இல்லை வந்து ஷீட்டு மூலயமா வந்து கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்க கிட்ட இது வாங்கி கருத்து கணிப்பு மேற்கொண்டு அதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மொத்தமா வந்து கொடுப்பாங்க. இந்த தொகுதியில வந்து இத்தனை தொகுதியில வந்து பாஜக வரும், காங்கிரஸ் வரும், இல்லை வந்து மற்றவை சரிங்களா, இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு பக்காவா வந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து அப்படியே நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி டைம், மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு எல்லாமே வந்து அப்படியே நடந்திருக்கு. ஒரு சில டைம் வந்து அப்படியே நடக்காம மாறா நடந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2004 இருக்குல்ல. ஸோ 2004 அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பிஜேபி தான் வருவாங்கன்னு வந்து சொன்னாங்க சரிங்களா. பிஜேபி தான் வந்து 2004 வந்து வரும்னு சொன்னாங்க கருத்து கணிப்பில். பட் ரிசல்ட்டுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் வந்து தேதி எல்லாத்தையும் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி வரல சரிங்களா. அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் வந்துட்டாங்க. இதே தான் வந்து இந்த வாட்டியும் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்க ஒரு மூத்த தலைவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. என்ன சொல்லியிருந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தான் 2004 நடந்தது, அந்த கருத்து கணிப்பு வந்து பொய்யாக்கணும், அதே மாதிரி இந்த தடவையும் வந்து இந்த கருத்து கணிப்பை நாங்கள் வந்து பொய்யாக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கருத்து கணிப்பு மூலயமா இந்த கருத்து கணிப்பை வந்து நம்ம வந்து யாருமே வந்து நம்பக்கூடாது. ஏன்னா கருத்து கணிப்புன்றது ஜஸ்ட் வந்து ஒரு கணிப்பு சரிங்களா. இந்த மாதிரி வந்து நடக்கும், நடக்காம போகலாம். அது வந்து நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய தரப்புல வந்து கூறப்படுது. இந்த கருத்து கணிப்பு மூலயமா வந்து மக்கள் மனதில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சு வச்சுப்பாங்க. பாஜக தான் வரும்பா, நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும், பாஜக பாஜக பாஜக. ஸோ இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு மூலயமா வந்து மக்களை வந்து திசை திருப்பாமல் அப்படியே அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறது தான் வந்து கருத்து கணிப்பு. இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட இடத்துல, அதாவது போலியா வந்து நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு மேற்கொண்டு அதுல வந்து எந்தெந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு நான் ஒன்று சொன்னேன். ஸோ பாஜக இத்தனை இடம் பிடிச்சிருக்கு, அது வந்து மற்றவை இத்தனை இடத்த பிடிச்சிருக்கு, அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இத்தனை இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒவ்வொரு நிறுவனம் 5 நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த 5 நிறுவனம் தான் வருடம் வருடம், அதாவது எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலுமே வந்து இவங்க தான் வந்து கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இவங்க சொல்ற கருத்து கணிப்பு வந்து 99.9% அப்படியே வந்து நடக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா டுடே சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நிறுவனம், உங்களுக்கே தெரியும், இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியன் டுடே சரி, இந்தியா டுடே. இவங்க வந்து பாஜக வந்து ஆல்மோஸ்ட் வந்து 339 365 தொகுதி வந்து பிடிக்கும் சரிங்களா. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு 77 ஒரு 108 தொகுதி வரையும் பிடிக்கும். மற்றவை வந்து 69 ஒரு 95 தொகுதிகள் பிடிக்கும். இந்தியா டுடேவோட கருத்து கணிப்போட ரிசல்ட் இதுதான். நெக்ஸ்ட் ஏபிபின்னு ஒரு நியூஸ் இருக்குங்க. ஸோ அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஜக வந்து ஒரு 267 பிடிக்குமா, பாஜக 267 பிடிக்குமா, அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு 127 இடத்த பிடிக்குமா.
மற்றவை 148 பிடிக்குமாங்க. அதாவது காங்கிரஸை விட வந்து மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து 148 பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏபிபின்ற ஒரு நிறுவனம் நியூஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கருத்து கணிப்பில் நியூஸ் 18 சரிங்களா, இது வந்து இந்தியன் நியூஸ் 18 கிடையாது, இது வந்து ஓல்டு இந்தியா லெவலில் இருக்கலாம். அது இதில் வந்து காங்கிரஸ் வந்து 82 பிடிக்குமா, பாஜக வந்து 336 தொகுதிகள் பிடிக்கும், நெக்ஸ்ட் வந்து 124 பிடிக்குமாங்க. ஸோ அதாவது மற்ற சரிங்களா, காங்கிரஸ் பாஜக இல்லாமல் மற்ற தொகுதி தனிச்சு நின்றுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 124 இடத்த பிடிக்கணும் வந்து இந்த கருத்து கணிப்பில் வந்து இவங்க சொல்லப்படுது. அடுத்து டைம்ஸ் நவ், இது வந்து நிறைய பேருக்கு தெரியுங்க. ஸோ டைம்ஸ் நவ்ன்றது ஒரு பிக் கார்பரேட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு 306 சொல்கிறாங்க பாஜகவுக்கு. அடுத்து காங்கிரஸ்க்கு 132 தொகுதி வந்து பிடிக்கும்னு சொல்கிறாங்க, மற்றவை 104 பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து டைம்ஸ் நவ். அடுத்து நியூஸ் நேஷன், அதாவது நேஷனல் நியூஸ் சரிங்களா, இதில் பாஜக வந்து 282லேருந்து ஒரு 290 தொகுதிகள் வந்து பிடிக்கும் அதிகபட்சமாக. காங்கிரஸ் வந்து 118லேருந்து 126 பிடிக்கும் அதிகபட்சமாக. அதே மற்றவை வந்து 130லேருந்து 138 வந்து பிடிக்கும் அதிகபட்சமாக. இது வந்து நியூஸ் நேஷனல். அண்ட் ஃபைனலாக வந்து இந்தியா நியூஸ் சரிங்களா, இந்த இதில் வந்து பாஜக வந்து 298 தொகுதிகள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் வந்து 118 தொகுதிகளை பிடிக்கும்னு சொல்லியிருக்கு. அதே வந்து மற்றவை வந்து 126 தொகுதிகளை பிடிச்சி பாஜக வந்து ஆட்சி நடத்தும். அதாவது இது 5 சொன்னாங்களே, ஸோ 5மே வந்து பாஜக தான் அதிகமாக மெஜாரிட்டி பிடிக்கணும் வந்து சொல்லப்படுது. பட் நம்ம வந்து ரிசல்ட் வரையும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். சில இது என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவை, அதாவது காங்கிரஸை விட மற்ற கட்சி தனித்து நிற்கிற கட்சிகள் வந்து காங்கிரஸை விட அதிக தொகுதிகளை பிடிக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவென்ச்சுவலி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதெல்லாம் இந்த கருத்து கணிப்பு எல்லாமே வந்து உண்மையாகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்த் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம மோடி பிரதமர் அவர் தான் வருவார். ஏன்னா நார்த் சைடு ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ சவுத் சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தாங்க வரும், அதாவது திமுக கூட்டணி தான் வரும். மற்றவை வந்து பாஜகலேருந்து ஒரு 5 வரலாம். அந்த கருத்து கணிப்பு நான் பார்த்தேன். 28 தொகுதி பிடிக்குமா தமிழ்நாட்டில், மொத்தம் 40 தொகுதி. இதில் வந்து 28 வந்து திமுக கூட்டணி, 5 வந்து பாஜக கூட்டணி, மற்றவை எல்லாமே சேர்ந்து ஒரு 6 இந்த மாதிரி கொடுக்கும். பாண்டிச்சேரி வந்து சேர்த்தா 40, பாண்டிச்சேரி சேர்க்கலாம் 39. ஸோ இந்த கருத்து கணிப்பு படி இவ்வளோதாங்க விஷயம். இந்த கருத்து கணிப்பில் மெஜாரிட்டியாக வந்து பிஜேபி தான் வரும்னு சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸோ இவங்க தான் வந்து திரும்ப வந்து ஆட்சி நடத்துவாங்க. ஸோ திரும்ப வந்து மோடி வந்து அடுத்த 5 ஆண்டுகள் வந்து பிரதமராக ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிச்சிருக்காங்க. பட் நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க சரிங்களா, தமிழ்நாட்டிலே வந்து மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மற்ற கட்சிகள் கூட நீங்கள் போட்டிருந்திருப்பீங்க. பட் மாற்றம் வந்து அங்கே வரக்கூடாது, நமக்குள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ளே மாற்றம் வந்தால் தான் அங்கே வந்து மாற்றம் நடக்கும். பட் நிறைய இடத்துல வந்து இந்தியா கூட்டணி வரும், இந்தியா கூட்டணி வரும், இந்தியா கூட்டணி வரும்னு வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து தனிச்சு தான் சொல்லியிருக்காங்க, இந்தியன் கூட்டணின்னு தனியாக சொல்லலை. இவங்க எல்லாமே பாஜக, காங்கிரஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து மற்றவை. ஸோ இப்போ மற்றவைன்றது இந்தியா கூட்டணி இல்லாமல் வந்து தனியாக வந்து தனிச்சு நிற்பாங்களே, ஸோ அவங்கள தான் சொல்கிறாங்களே தவிர இந்தியா கூட்டணியிலேருந்து மொத்தம் காங்கிரஸ், இந்தியா கூட்டணினாலே அது காங்கிரஸ் தான் வரும். ஸோ 77, 108, 127, 82, 132 ஆல்மோஸ்ட் வந்து 150 கூட தொட முடியாதுன்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது பாஜக வந்து 350 வரையும் வந்து தொகுதியில் பிடிப்பாங்க. சில டைம் நான் ஒரு இதில் பார்த்தக்குள்ள 390 தொகுதி வரையுமே வந்து பாஜக பிடிச்சி மேலே வந்து மத்தியில் வந்து ஆட்சி நடத்துவாங்கன்னு சொன்னாங்க. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து கருத்து கணிப்பு தான் சரியா. நிறைய பேர் வந்து ஆமாம், நிறைய பேர் வந்து இவங்களை பிடிக்காதனால அவங்கள வந்து சொல்லியிருந்துருக்கலாம். பட் அங்கே மிஷினில் வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து அதை வந்து நம்ம வந்து எலெக்ஷன் டேட் அன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மக்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப வந்து பாஜகவே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து மாற்றம் ஏற்பட்டால் நல்லா இருக்குமான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் சரிங்க, சவுத்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் தாங்க வரும். ஏன்னா மற்ற இது வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் வந்து திமுக கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கூட்டணி தான் வரும். அது வந்து எந்த டவுட், நோ டவுட் அபவுட் தட். பாஜக மேக்ஸிமம் வந்து வரலாம் சரி. அடுத்து சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் வருது, அதில் வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பேசக்கூடாது சரிங்களா. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பாலிடிக்ஸ் சரிங்களா. ஸோ மேபி வந்து உங்களுக்கே தெரியும், நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த கருத்து கணிப்பு முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக் கூட இந்த கேடி டாக்ஸ் கம்பெனி உங்களை சந்திக்கிறோம். அது வரையும் லெட்ஸ் சில், டாடா பை, see you guys.